பைபிள் எடுத்துக்கோங்க. Always bring your Bible to the prayer. God bless you. மாசாகா பாராசே. சேர்ந்து படிப்போமா? இப்போதும் உமது அடியேனின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். லெட்ஸ் ரீட் ஒன்ஸ் அகெயின். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஆமேன், ஆமேன். லாஹி டோகபோரோஷ். தேவச்சனமே, இன்னைக்கு கர்த்தர் தாவீதை அவர் எப்படி ஆசீர்வதித்தார்? தாவீது கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அனுப்பி தாவீதின் மீது ஆசீர்வாதத்தை கூறுகிறார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். 7:29 உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். இதை சொல்லும் பொழுது தாவீது யார் தெரியுமா? தாவீதுக்கு 30 வயது. தாவீது எருசலேமிலே இஸ்ரவேலின் மேலே தாவீது ராஜாவாய் மாறிவிட்டார். தாவீது ராஜாவாய் இருக்கும் காலத்திலே கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்கிறார், தீர்க்கதரிசியாகிய நாத்தான் சொன்னதை உறுதிப்படுத்தி சந்தோஷத்தினாலே, தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய சரீரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். யாருடைய ஆசீர்வாதத்தினாலே? உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே. இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பாக ஒரு சம்பவம் நடந்தது. அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். தாவீது இஸ்ரவேலின் மேலே 30வது வயதிலே ராஜாவாய் மாறுகிறார். இப்பொழுது ராஜாவாகிய தாவீது பெலிஸ்தியர்களையும் மற்ற விரோதிகளையும் அழித்து அவர்களுடைய தோப்புகளையும் பாகால் பலிபீடங்களையும் தகர்த்து போட்டு அவர் உடன்படிக்கை பெட்டியை அவர் பத்திரமாக திருப்பிக் கொண்டு அவர் வருவதற்காக 30,000 தெரிந்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆரவாரத்தோடு பயங்கரமான முழக்கத்தோடு தாவீதின் நகரத்திற்கு கொண்டு வருவதற்காக ஒரு மாட்டு வண்டியில வைத்து கர்த்தருடைய உடன்படிக்கையை கொண்டு வந்து கொண்டிருக்காங்க. இதை செய்வது யார் என்று சொன்னால் ஊசா என்கிறதான ஒரு மனிதனும் அவனுடைய சகோதரனும் சேர்ந்து மாட்டு வண்டியை அவர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டி என்று சொன்னால் ஆசரிப்பு கூடாரத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கிற அந்த ஒரு உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டியை பொதுவாக மாட்டு வண்டியில் வைத்து கொண்டு வரக்கூடாது. இவர்கள் மாட்டு வண்டியில் வைத்து தாவீதும் மற்ற 30,000 பேரும் சேர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்காங்க. இப்பொழுது ஊசா அந்த மாட்டு வண்டிக்கு பின்பாக பெட்டியை பார்த்து கொண்டே வருகிறார். அவருடைய சகோதரன் மாட்டு வண்டி முன்பாக இருக்கிறார். இப்படியே போய்கொண்டிருக்கிறது. திடீரென்று ஒரு இடத்துல மாடு மிரண்டு அது ஒரு கல் மேல ஏறினதுனால உடன்படிக்கை பெட்டி அது கீழே விழுவது போல அது தோற்றம் அளிக்கிறது. கீழே விழப்போகிற மாதிரி இருக்கு. இது நிமித்தமாக ஊசா உடனடியாக கர்த்தருடைய பெட்டியை அவன் தொடுகிறான். கர்த்தருடைய பெட்டியை தொட்ட மாத்திரத்தில் வேதம் சொல்லுகிறது, the Bible says, நான் அந்த வசனத்தை உங்களுக்கு படிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பெயரிட்டான். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. ஊசா யாரு? அவன் கர்த்தருடைய பெட்டியை தொடுவதற்கோ அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் இந்த ஊசா கர்த்தருடைய பெட்டியை தொட்டது நிமித்தமாக
அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையிலே செத்தான். கர்த்தருடைய பரிசுத்தமான அந்த பெட்டியை, உடன்படிக்கை பெட்டியை ஊசா தொட்டது நிமித்தமாக அந்த இடத்துல பெரிய கலவரம், ஒரு பயம். இந்த பெட்டி நிமித்தமாக தாவீது ராஜாவாயிட்டாரே, இப்பொழுது தாவீது இந்த பெட்டியை எருசலேம் நகரத்துக்கு கொண்டு வந்து, தாவீதி நகரத்துக்கு கொண்டு வந்து நாம் கர்த்தரை தொழுது கொள்ளலாம் நினைத்தோமே, ஆனால் கர்த்தருடைய கோபமானது ஊசாவை, பெட்டியை காப்பாற்ற போன ஊசாவை அடித்து விட்டாரே கர்த்தர். ஊசா செத்து போனான். இது நிமித்தமாக 10ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி. தாவீதுக்கு பயம் வந்துருச்சு. இதுவரை தாவீது எத்தனையோ போர்களை ஜெயித்திருக்கிறாரு, கோலியாத்தை ஜெயித்திருக்கிறாரு, கரடியை ஜெயித்திருக்கிறாரு, சிங்கத்தை ஜெயித்திருக்கிறாரு. ஆனால் கர்த்தருடைய பெட்டியை தொட்ட மாத்திரத்தில் ஊசா மரித்து போனான். அவனுடைய எண்ணம் எல்லாம் காப்பாற்ற வேண்டும், கீழே விழக்கூடாது. தாவீதுக்கு பயம் வந்துருச்சு. தாவீது என்ன பண்றாரு தெரியுமா? பக்கத்துல யாராவது இருக்காங்களாம் பார்க்கிறாரு. கீத்தியனாகிய ஓபேத் ஏதோம் ஒருவனுடைய வீட்டிலே இந்த உடன்படிக்கை பெட்டியை வைப்பதற்காக அவர் தேடி அவனுடைய வீட்டில் கொண்டு போறார். எல்லா ஜனங்களுக்கும் பயம். இந்த பெட்டியை நம்மளை ஆஸ்வதிக்கும் நினைச்சா இந்த பெட்டி நம்மளை ஆஸ்வதிக்க மாட்டேங்குது. இந்த பெட்டி, இந்த உடன்படிக்கை பெட்டி நமக்கு மரணத்தை கொண்டு வருகிறதா இருக்குன்னு சொல்லி யாரும் தங்களுடைய வீட்டில் ஏற்றுப்பதற்கு ஒரு பயந்த சூழ்நிலை இருக்கிறாங்க. கர்த்தருடைய பெட்டி, 11ஆம் வசனம், கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். நல்லா கவனிங்க, ஓபேத் ஏதோம் வீட்டிலே அந்த உடன்படிக்கை பெட்டியை தாவீது வைத்தார். ஏன் தெரியுமா? தாவீதுக்கு பயம். இந்த உடன்படிக்கை பெட்டியை நாம் அதை கவனமாக ஹேண்டில் பண்ணலனா ஊசா மரித்து போயிட்டான். இனிமேல் நான் எப்படி இதை எப்படி நான் ஹேண்டில் பண்ண முடியும்? நான் நினைச்சதெல்லாம் 30,000 பேரை கூப்பிட்டு கொண்டு போயிட்டு கர்த்தருடைய பெட்டியை சுமந்து கொண்டு தானே வந்தேன். இதில் என்ன தப்பு இருக்கு? சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நான் நல்லா தானே ஜெபிக்கிறேன், நான் கர்த்தருக்கு முன்பாக தானே ஊழியம் பண்றேன், நான் சபைக்கு நல்லா தானே போறேன், நான் இதை செய்கிறேனே, கர்த்தரின் சித்தத்தின்படி செய்கிறீங்களா? Are you doing according to the will of the Lord? இந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி தெரியுமா கொண்டு வரணும்? லேவியர்கள் தோளின் மீது சுமந்து கொண்டு வரணும். ஆனால் தாவீது ராஜா கர்த்தர் உடன்படிக்கை பெட்டியை ஒரு மாட்டு வழியை வச்சு கொண்டு வராரு. மாடு மிரண்டதுனால பெட்டி விழப்போகுது. ஊசா பிடிக்க போறாரு. ஊசாவுடைய உயிர் போச்சு. இப்பொழுது தாவீதுக்கு ஒன்றும் புரியல. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரிடத்தில் நாம் கேட்கிறோம், ஜெபிக்கிறோம், முழங்கால் படிட்டு அழுகிறோம். ஆனால் கர்த்தர் அமைதா இருக்கிறார் என்று சொன்னால், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல கர்த்தரின் சித்தத்தின்படி செய்ய ஒப்புக் கொடுப்போம். இப்பொழுது கீத்தியனாகிய ஓபேத் ஏதோம் வீட்டிலே 3 மாதம் இந்த உடன்படிக்கை பெட்டி அவருடைய வீட்டில் வைக்கிறாங்க. ஓபேத் ஏதோம் எல்லாரும் பயந்துருப்பாங்கல்ல, இந்த ஓபேத் ஏதோம் நாளைக்கு உயிரோடு இருப்பாரா, அடுத்த நாளைக்கு உயிரோடு இருப்பாரான்னு சொல்லி வந்து பார்த்துருப்பாங்கல்ல. ஏன்னா கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வந்த அன்றைக்கே பாதி வழியிலேயே ஒருத்தர் மரிச்சிட்டாரு. இப்பொழுது ஓபேத் ஏதோமை அவர்கள் பார்த்து கொண்டே இருக்காங்க. ஆனால் அதற்கு மாறாக வேதம் சொல்கிறது, கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். கரவை தட்டுவோமா? கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் வரும். அவன் கர்த்தர் சித்தத்திற்கு மீறி லேவியன் செய்யக்கூடிய காரியத்தை செய்யாமல் அவன் ஊசா கீழே விழப்போது என்று சொல்லி பிடித்தான். ஓபேத் ஏதோம் கர்த்தருடைய பெட்டி கொடுக்கக்கூடிய கனத்தையும் மரியாதையும் கொடுத்து கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக நான் நினைக்கிறேன் அவர் தினந்தோறும் முழங்கால் படிட்டு ஜெபித்திருப்பாரு. அந்த பெட்டியை தொட்டிருக்க மாட்டாரு. அந்த பெட்டிக்கு முன்பாக, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக, கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிற அந்த பெட்டிக்கு முன்பாக, கேருபீன்களும் சேராபீன்களும் சூழ்ந்திருக்கிற அந்த பெட்டிக்கு முன்பாக பயபக்தியா இருந்திருப்பாரு. கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்ந்திருப்பாரு. இப்ப என்ன ஆகுது? கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதிக்கிறார். தேவ ஜனமே, இன்னைக்கு நீங்க எல்லாமே செய்யலாம். கர்த்தருக்காக இதை செய்யறேன், அதை செய்யறேன், ஆனால் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறீங்களா? Are you doing according to the will of God? தாவீது
ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைந்த ஒருவர், பல போர்களை சந்தித்த ஒருவர். இந்த தாவீது ராஜாவுக்கு பயம் ஏற்பட்டது. வேதம் தெளிவாய் சொல்கிறது, தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி, இந்த பெட்டி எப்படி என்கிட்ட வரும், இந்த பெட்டி எப்படி நான் வச்சுக்க முடியும், இந்த பெட்டியை வச்சுக்கிறதுக்கு பயங்கரமான பரிசுத்தம் தேவை. கீத்தியனாகிய ஓபேத் ஏதோம் வீட்டிலே அதை வைத்தார்கள். ஓபேத் ஏதோம் வீடு செழிக்க ஆரம்பித்தது. அவர் மாத்திரமல்ல, அவருடைய குடும்பத்தை அனைவரும் வியாதிப்பட்டிருந்தா வியாதி சரியாயிரும், அவங்களுக்கு பணம் இல்லைன்னா பணம் வந்துடும், அவங்களுடைய வயல்வெளிகளில் 1 மடங்கு தானி வச்சாங்கன்னா 100 மடங்கு விளைய செய்கிறாரு, எல்லாவற்றையும் ஆஸ்வதிக்கிறாரு. How many days? 90 days, 3 மாதத்தில். இப்பொழுது தேவனுடைய பெட்டி நிமித்தம் 12ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆஸ்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்திற்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். இப்போ தாவீதுக்கு தெரிய வருது, கர்த்தருடைய பெட்டி நிமித்தமாக ஓபேத் ஏதோம் வீட்டையும் அவனுக்கு உண்டான அனைவரையும் கர்த்தர் ஆஸ்வதித்தார் என்று தெரிந்தபோது இப்பொழுது தாவீதுக்கு பயம்லாம் போயிடுச்சு. ஆஹா, இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தாலே யாராவது செத்து போயிடும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இல்ல, அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், கர்த்தருடைய பிரசன்னம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதை தாவீது ஓபேத் ஏதோம் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டாரு. ஓபேத் ஏதோம் அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரு. இப்ப தாவீதின் நகரத்திற்கு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்கிறார். ஹல்லேலூயா. சில நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சில காரியங்கள் தவறாக நடக்குதா? வெயிட், வாட்ச் கேர்ஃபுல்லி. என்ன தப்பு பண்ணோம், என்ன தவறாக செஞ்சோம், எதை நாம் தவறாக செய்து கொண்டிருக்கிறோம்? நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேனே, ரட்சிக்கப்பட்ட பிறகு ஏன் கொஞ்சம் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டே இருக்கு? ஏன் நான் இப்படி வீக்காக ஃபீல் பண்ணுறேன்? ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? ஹல்லேலூயா. why? ஏன் எனக்கு இந்த பிரச்சனை என்று சொல்லி நாம் யோசித்துக் கொண்டிருக்கலாம். தேவ ஜனமே, கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறீங்களா? வேதம் படிக்கிறீங்க, செபிக்கிறீங்க, நல்லது பண்றீங்க, முன்னாடி போல அசுத்தமான வாழ்க்கையை வாழாம பரிசுத்தமா வாழ்றீங்க. யூ ஆர் லிவிங் எ செட் அபார்ட் லைஃப். ஆனால் அது மத்தியில நீங்க சில காரியத்தை யோசித்து பாருங்க. சில காரியம் நடக்கலையா? வெயிட் அண்ட் திங்க். உட்கார்ந்து யோசிங்க. தாவீதுக்கு 3 மாசம் தேவைப்பட்டுச்சு. தாவீது ராஜாவுக்கு 3 மாசம் தேவைப்பட்டுச்சு. ஓபேத் ஏதோமை அவர் அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகே, ஒரு மாசம் கர்த்தர் ஆஸ்வதிச்சிட்டாரு, 2 மாசம் ஆஸ்வதிச்சிட்டாரு, 3ஆவது மாதம் ஆஸ்வதிக்கிறாரு. அப்போ கர்த்தருடைய பிரசன்னம் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அப்போ நம்ம கொண்டு வந்ததுல ஏதோ பிரச்சனை. நம்ம என்ன பண்ணோம்? நம்ம என்ன தப்பு பண்ணோம்? வாட் மிஸ்டேக் we did? என்ன தப்பு பண்ணோம்? அப்பதான் தாவீதுக்கு புரிஞ்சிருக்கும், கர்த்தருடைய பெட்டியை ஆசாரியர்கள் தோளின் மீது சுமந்து கொண்டு வருவதுதான் கரெக்ட், சரியான நியாயம். அதுதான் மோசே கர்த்தர் கொடுத்திருந்த கட்டளை. அந்த கட்டளையை மீறி கர்த்தருடைய பெட்டியை மாட்டு வண்டியின் மீது வைத்து அதை கொண்டு வந்தது மகா பெரிய தப்பு. அதி நிமித்தமாக ஊசா மரித்து போனான். ஊசா அந்த பட்டணத்தில் கொஞ்சம் பெரிய ஆளு தான். அதனாலதான் தாவீது ஊசாவையும் சகோதரனையும் கொண்டு வர சொல்றாரு. அவர் முன்பாக நடனமாடி போய் கொண்டிருக்காரு. இப்பொழுது எப்படி கர்த்தருடைய பெட்டியை கொண்டு போறாங்க தெரியுமா? செகண்ட் டைம் கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்பட்டி நடந்த போது மாடுகளையும் கொழுத்த ஆட்டுக்குட்டிகளையும் கடாக்களையும் பலியிட்டான். தாவீது சணல் நூல் ஏப்போத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்படியே தாவீது இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடு எக்கால தொனியோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகால் பலக்கணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். என்னாச்சு? தாவீது கர்த்தருடைய பெட்டியை முன்பாக தாவீது ராஜ வஸ்திரம் போட்டுட்டு அப்படியே அவர் நடந்து போறாரு. ஆனா 2வது முறை கர்த்தருடைய பெட்டி எப்படி கொண்டு போறாரு தெரியுமா? தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை கலற்றி போட்டு சணல் நூலை தரித்து கொண்டு
ஏபோத்தை அணிந்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாக, அவருடைய பெட்டிக்கு முன்பாக நடனமாடி, அப்படி எல்லாருக்கும் முன்பாக ஒரு ராஜா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி கொண்டு போறாங்க, லேவியர்கள் சுமந்து கொண்டு போறாங்க. அவர்களுக்கு முன்பாக சணல் நூல் தரித்து கொண்டு, எவ்வளோ பெரிய லினன் பியூட்டிஃபுல்லான ஒரு ராஜா, ஒரு கிங்கோடைய ரோப் இருக்கும், அந்த ரோப்பு கிரீடத்தெல்லாம் கழட்டி வச்சிட்டாரு. சில நேரத்தில் கர்த்தருக்கு முன்பாக உங்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் பெரிய ஜீரோ. Your status is a big zero before the Lord. When you come before the Lord, humble yourself. நீங்கள் கர்த்தருக்கு முன்பாய் வரும்போது, நான் யார் தெரியுமா, நான் இப்படி தெரியுமா, நான் அப்படி தெரியுமா, கர்த்தர் சந்தோஷப்பட மாட்டாரு. When you come before the Lord, தாவீதை ராஜாவாய் மாற்றியது கர்த்தர். தாவீது சணல் தரித்து கொண்டு அவன் ஆடு மேய்த்து கொண்டு தானே அந்த தாவீதை தான் கர்த்தர் ஆஸ்வதித்தார். ராஜ வஸ்திரம் போட்டு கர்த்தருடைய பிரமாணங்களை மீறி நடக்கிற தாவீது கிடையாது. Though David became a king, but the Lord wanted David to be humble and to carry forward the commandments of the Lord. கர்த்தருடைய கட்டளை, நீ ராஜாவாய் மாறிவிட்டால் கர்த்தருடைய கட்டளை செய்ய முடியாதா? தாவீதுக்கு புத்தி தெளிந்தது. தாவீது கர்த்தருக்கு முன்பாக நடனமாடி தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை கலற்றி வைத்து, நீங்க உலகத்துக்கு ராஜாவா இருக்கலாம், கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். We should humble ourselves. தாவீது 30 வயது ராஜாவாய் மாறிட்டாரு. அதனால ராஜ வஸ்திரம் போட்டு கர்த்தருக்கு வர முடியாது. உங்க பெருமைகளையும் உங்கள் சிந்தனைகளையும் உங்கள் செயல்களையும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். We need to humble. கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறோமா? முன்னாடி உடன்படிக்கை பெட்டிய அவங்க கொண்டு வந்த போது பயங்கரமான பயத்தில் உறைந்து போயிட்டாங்க. இப்போ 2வது முறை ஆடல் பாடல் சத்தத்தோடு கொண்டு வராங்க. தேவஜனமே, நீங்க ஜெபிக்கிறீங்க, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை தான் சுமந்து கொண்டு போறத நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா எப்பேற்பட்ட காரியத்தை நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க? எப்படிப்பட்ட கர்த்தருக்கு பிரியமான செய்கிறீங்களா? அல்லது இல்ல நான் ராஜ வஸ்திரத்தையும் என் மேன்மையும் என் பெருமைகளையும் என்னுடைய கிரீடத்தையும் தரித்து கொண்டு கர்த்தருடைய வழியிலே கர்த்தர் சொன்னதை செய்யாமல் நான் துணிகரமாக இருப்பேன் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வராது. கர்த்தருடைய கோபத்தை தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கும். இது வேதம் சொல்கிறது, நான் சொல்லல. பைபிள் இஸ் வெரி கிளியர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் நம்முடைய தகப்பன். ஆனாலும் தகப்பனுக்குரிய மரியாதையும் கர்த்தருக்குரிய கனத்தையும் நாம் கொடுக்க வேண்டும். சிலுவையிலே உங்களுக்காய் மரித்தார் என்று சொல்வதற்காக அவரை பரிதாபமாய் பார்க்காமல் ராஜாதி ராஜா மகா பெரிய தேவன் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தாவீது ஊசா மரித்த அன்றைய தினம் கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடுங்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாவீது செய்தது நிமித்தம், கர்த்தர் தாவீது இப்படிப்பட்ட காரியத்தை செய்து தாவீது ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த அந்த இடத்திலே கொண்டு வந்து கர்த்தர் உடன்படிக்கை வைக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கை வைத்த பொழுது அதற்கு முன்பாக தாவீதுடைய மனைவி, அதாவது சவுலினுடைய மகள் மீகால் தாவீதை பார்த்து அவமதிக்கிறாங்க. ஒரு ராஜா போய் இப்படி ஒரு வஸ்திரத்தெல்லாம் கலட்டிட்டு எல்லா வேலைக்காரங்களுக்கு முன்பாக, அவங்க மனைவிகளுக்கு முன்பாக தன்னுடைய வஸ்திரத்தெல்லாம் இல்லாமல் சணல் நூலை போட்டுக்கொண்டு ஒரு பெட்டிக்கு முன்பாக அவன் வந்து டான்ஸ் ஆடி கொண்டு வரானேன்னு சொல்லி என்ன தெரியுமாச்சு மீகாலுக்கு? 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது. ஓகே, 21 படிக்கிறேன். அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பனுமாவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாலுக்கு மரணம் அடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. மீகால் தாவீதை பார்த்து சொல்றாங்க, வேலைக்கார பெண்களுக்கு முன்பாக சணல் நூல் தரித்து கொண்டு ராஜா கிரீடம் இல்லாம இந்த பெட்டிக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கீங்களே, நடனம் ஆடுறீங்களே. சவுலுடைய மகள் மீகால், அவர்களுக்கு குழந்தை இல்லை. முறைப்படி பார்த்தா
சவுலுடைய மகளுடைய பிள்ளை தான் அரியணையில வந்து உட்காரணும். மீகாலுடைய மகள் தான் தாவீது சிங்காசனத்தை தாவீதுக்கு பிறகு வரணும். மீகாலுக்கு குழந்தையே இல்லை. மீகால் அதை புரிந்து கொள்ளவும் இல்லை. மீகால் மரணம் அடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. கர்த்தர் பயங்கரமானவர். ஏசப்பா என்ன மன்னிச்சிடுவாரு, ஏசப்பா அதை செஞ்சிருவார், இதை செஞ்சிருவாரு. நோ, அவர் எவ்வளவு அன்பா இருக்கிறாரோ அதே சமயத்தில் பயங்கரமானவர். அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி, பயபக்திக்குரியவர். பயபக்திக்குரியவர். யாக்கோபு சொல்றாரு, என் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மீது ஆணையிடுகிறேன் என்று சொல்லி. பயபக்திக்குரியவர். பயத்தோடு கர்த்தரை சேவிக்க வேண்டும், நடுக்கத்துடனே களி கூற வேண்டும். இன்னைக்கு வந்திருக்கிற நீங்கள் ஒருவேளை கர்த்தருக்கு முன்பாக பயபக்தி தெரியாவிட்டால், கர்த்தர் கொடுக்க வேண்டிய மரியாதையும் பயம் கொடுக்காவிட்டால், நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் தள்ளி போய்கொண்டே இருக்கும். We need to tremble before the presence of the Lord. Though He's a loving Father, but we need to respect, we need to give the honor. கர்த்தரை நாம் கனப்படுத்த வேண்டும், கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்த வேண்டும். தாவீது இப்படி பண்ணதுனால 7ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்க. தாவீது கொண்டு வந்த அந்த பெட்டியை பார்க்கிறார். நான் கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு வீட்டில் இருக்கிறேன், நான் அரண்மனையில் இருக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய பெட்டியோ அது வெளியே இப்படி ஒரு துணிகளினாலே மூடப்பட்டு ஒரு டென்ட்டுக்குள்ள இருக்கிறதே. இந்த கர்த்தருடைய பெட்டியை நான் ஆலயத்திலே கட்ட வைக்க வேண்டும், கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி தாவீது வாஞ்சிக்கிறார். கர்த்தர் நாத்தான் வேலை தீர்க்கதரிசியாக நாத்தான் அனுப்பி பேசுகிறார். என் தாசனோடு பேசு, தாவீதோடு பேசு என்று சொல்கிறார். அப்பொழுது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்க. கர்த்தர் தாவீதை ஆசீர்வதிக்கிறார். தாவீது, நீ என்னுடைய உடன்படிக்கை பெட்டி இப்படி இருக்கிறதே, ஒரு கூடாரத்துக்குள் இருக்கிறதே, அதற்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று நினைத்ததினாலே நான் உன் வீட்டை கட்டுவேன், நான் உன்னுடைய வீட்டை கட்டுவேன் தாவீது என்று சொல்கிறார். அப்போதான் இந்த வசனம் எல்லாம் வருகிறது. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இப்பொழுதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். தாவீது இதை சொல்லும் பொழுது, தாவீது ஒரு ராஜா. ராஜாவுக்கு என்னங்க ஆசீர்வாதம் தேவை? டேவிட்டுக்கு என்ன ஆசீர்வாதம் தேவை இருக்கு? கட்டளை கொடுத்தா போதும், எல்லாம் தங்கத்தை கொடுப்பாங்க, வரி பணத்தை கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு பெரிய பொசிஷன் இருக்கிற தாவீதுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் தேவை என்று சொன்னால், நீங்களும் நானும் எம்மாத்திரம்? தாவீது புரிந்து கொண்டதெல்லாம், நான் ராஜாவா மாறினாலும் சரி, நான் பெரிய உயரத்துக்கு போனாலும் சரி, நான் கர்த்தருக்கு முன்பாக ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன், ஒரு சாதாரண ஒரு மனிதன், சணல் நூலை தரித்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாக நடனம் ஆடுகிறவன். என்னை உயர்த்தினது, நான் நீசனும் அர்ப்பணுமா இருந்தேன், என்னை ராஜாவா மாத்தினது என் தேவனாகிய கர்த்தர். அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிடுவேன். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை கூட்டார். உங்க ஜாப் இல்லைங்க, உங்களுடைய பணம் இல்லை, உங்க செல்வாக்கு இல்லை, உங்களுடைய ஸ்டேட்டஸ் இல்லை, உங்களுடைய அந்தஸ்து கிடையாது, அல்லது நீங்க கொண்டு வருகிறதான த எஸ்டீம் பீப்புள் கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஒரு மனிதனை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழுகிறவனை கர்த்தர் உயர்த்தி கொண்டே போவார். You need to abide by the rules and the regulations of the Lord. பெட்டியை சுமந்து வர்றது நல்லது தான். அதை எப்படி சுமந்து வரீங்க? பெட்டி இத்தனை நாள் இஸ்ரவேலுக்கு வெளியே இருந்துச்சு. கர்த்தர் ஆராதிக்க தான் அந்த பெட்டியை கொண்டு வராங்க, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வராங்க, கர்த்தருடைய பிரசனத்தை கொண்டு வராங்க. கர்த்தர் என்ன கட்டளை கொடுத்தார்? மாட்டு வண்டியை வச்சு கொண்டு வரணுமா? இல்லை, லேவியர்கள் தோளில் மீது சுமந்து கொண்டு வர வேண்டும். யோசுவா ஆசாரியத்தை கட்டளையிடுகிறார். ஆசாரியர்களை பார்த்து, நீங்க சுமந்து கொண்டு யோர்தானில் காலடி எடுத்து வைங்க, யோர்தான் பிளக்கும். செஞ்சாரா கர்த்தர்? கர்த்தர் செஞ்சார். லேவியர்களுடைய கால் யோர்தான் புரண்டு ஓடுகிற அந்த நதியின் மீது, அந்த ஆற்றின் மீது காலடி எடுத்து வைத்த பொழுது யோர்தான் பிளந்ததுங்க. கர்த்தருடைய பெட்டி பிளக்கவும் செய்யும். கர்த்தருடைய பெட்டியை, கர்த்தர் உடன்படிக்கை பெட்டியை நிர்விசாரமாய் தொட்டால் கர்த்தர் அடிக்கவும் செய்வார். ஊசா அது நமக்கு ஒரு பழி சொல்லாக அல்லது நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்காரு. தாவீதுக்கு புரிந்து விட்டது, அவர் கர்த்தர்,
அவர் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றினார், தன்னுடைய பாவனையை மாற்றினார், தன்னுடைய சரீரத்தில் ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றினார். கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுதும் முழங்கால் படியிட்டு தன்னை தாழ்த்தினார். தேவச்சனமே, நிறைய காரியத்தை குறித்து நான் பேசியிருக்கிறேன். ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார். உங்களோடு கர்த்தர் பர்டிகுலராக சில காரியத்தை பேசியிருப்பார். நான் ஆவியிலே நன்றாக உணர்கிறேன். God is speaking to you. Particularly God is speaking to you. நீங்கள் வளைந்து கொடுக்காம, கர்த்தருக்கு நீங்கள் வளைஞ்சு கொடுக்காம கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கவே முடியாது. ஓபேத் ஏதோம் வீட்டை, கீத்தியனாகிய ஓபேத் ஏதோம் வீட்டை கர்த்தர் 3 மாதத்தில் அவனை ஆஸ்வதித்து, அவனை மாத்திரமல்ல அவனுடைய குடும்பத்தை அனைவரையும் ஆஸ்வதித்தார். இன்னைக்கு நீங்க ஜெபித்து கொண்டிருக்க ஜெபத்திற்கு பதில் வேண்டுமா? உட்கார்ந்து ஆராய்ந்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். திங்க். தாவீதுக்கு 3 மாசம் தேவைப்பட்டுச்சு. டேவிட் took 90 days. என்ன தப்பு பண்ண? நான் ராஜாவா மாறினபோது முதல் காரியம் எல்லா பாகால் தோப்புகளையும் அழித்து போட்டு கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வந்தனே. எப்படி கொண்டு வந்த தாவீதே என்று சொல்லி ஒரு சத்தம் வந்திருக்கும். மாட்டு வண்டி வச்சு கொண்டு வந்தேன். என் கட்டளை சொல்லியிருக்கிறதா என்று கர்த்தர் கேட்டிருப்பாரு. இல்லை. பிறகு தாவீது எல்லாவற்றையும் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. பிரதர், கர்த்தரினோடு பேசுகிறார். இந்த வார்த்தை எனக்கான வார்த்தை. நான் முதல் முறையாக இந்த ஓபேத் ஏதோமை பற்றி கேள்விப்படுகிறேன். இப்படியும் கர்த்தர் செய்வாரா, இப்படியும் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துவாரா என்று சொல்லி நான் முதல் முறையாக கேட்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஓபேத் ஏதோமை குறித்து முதல் முறையாக கேள்விப்படுறீங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முதல் முறையாக கேள்விப்படுறவங்க மாத்திரம் எஸ்ன்னு சொல்லுங்க. இந்த ஓபேத் ஏதோம் இன்சிடென்ட்டை குறித்து ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். லே பிரதா ஷிகே பாரா சுடேஷ் மா சபாந்தலிஷே மேன் பருஷக திலியாஸ் லேகோ பாராகா தலபாஷே லா து பேரேகா பாசே கேட்டேஷ் மாந்தலி பிரதாஷ் எல் பசிகா ரேடேஷ். ஓகே. Sister Jennifer, Sister Bhavani, Sister Sumadi, Sister Jamuna Hindu, Sister Revati, Sister Annie Besant, Sister Kamala Suresh, Sister Evangeline, I think, Sister Batmavati, Sister Santi, Sister Alexin Simia, Sister Ganga James, Sister Pramila Lobo. Okay. Sister Pungodi Chandrasekhar. Many people, நிறைய பேர் நீங்கள் முதல் முறையாக கேட்குறீங்க. ஓபேத் ஏதோம் வீட்டை கர்த்தர் ஆஸ்வதித்தது உண்மை. ஓபேத் ஏதோம் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக சாதாரண மனுஷங்க. அவர் ஆசீர்வாதமே இல்லாமல் ஒரு ஏழ்மையான மனுஷன். அவர் என்ன பண்ணியிருப்பாரு? ஐயோயோ, கர்த்தருடைய பெட்டி நம்ம வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்லி பயபக்தியோட, நடுக்கத்தோட என்ன பண்ணியிருப்பாரு? கர்த்தருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் பணிந்து அவரை தொழுது கொண்டிருப்பாரு. இன்னைக்கு நாமும் ஓபேத் ஏதோமை போல கர்த்தருடைய பிரசனத்தை நம்முடைய இருதயமாகிய வீட்டிலே, ஆலயத்திலே, நாம் இருக்கிற இடத்திலே அவருடைய பிரசனத்தை வாஞ்சிப்போம். அந்த பிரசனத்துக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிடுவோம். 90 days உங்களுக்கு டைம் தரேன். 90 days கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறார். In 3 months God is going to restore your life. In 3 months என்னென்னலாம் உங்களை விட்டு போச்சோ, எந்தெந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருந்தீங்களோ, 90 days you're going to take back everything. எல்லாவற்றையும் மறுபடியும் எடுத்து சுதந்திரிக்க போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நேற்றைய தினத்தில் நம்முடைய யூடியூப்பில் போய் கமெண்ட் பண்ண ஒவ்வொருக்கும் நன்றி. மெசேஜ் முடிஞ்சதுக்கப்புறம், இந்த லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் சில பேர் தேங்க்யூ ஜீசஸ், ஆமேன், கர்த்தரோடு பேசினார், இப்படி போட்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். சில பேர் கொஞ்சம் எலாபரேட்டடாக கர்த்தர் தினமும் என்னோட பேசுகிறாரு, கர்த்தர் என்னோட இதை பேசியிருக்கான்னு சொல்லி போட்டிருக்கீங்க. God is watching. கர்த்தர் பார்க்கிறார். God bless you. நீங்கள் இப்படி பண்ணுவது நிமித்தமாக என்னத்தை நடக்கும்? சில பேர் நீங்கள் கீழ்ப்படிய மாட்டீங்க, இட்ஸ் ஃபைன். ஆனால் இப்படி பண்ணுவது நிமித்தமாக கர்த்தர் அதை பார்த்து கொண்டு தான் இருப்பார். ஆனால் அந்த காரியத்துக்குடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பிற்காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. You will reap the fruits what you are sowing today. கர்த்தர் நிச்சயமாகவே
அவர் ஓபேத் ஏதோம் வீட்டை ஆசீர்வதித்தார் என்று சொன்னால் நம்மையும் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்ம ஜெபம் எல்லாம் ஆண்டவரே ஆசீர்வதியும், என் பிள்ளைக்கு திரும்ப நடக்கணும், எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும் கேட்கிறோம். ஆனால் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நான் செய்கிறேனா, உமக்கு பிரியமானதை செய்கிறேனா, உமக்கு உண்மையாய் வாழ்கிறேனா என்று சொல்லி ஆராய்ந்து அறிகிற இருதயத்தை கர்த்தர் நம்ம கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும், நீங்கள் தேடி போக வேண்டாம். கண்களை மூடலாமா? கேன் யூ க்ளோஸ் யுவர் ஐஸ்? இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார். ஒரு வித்தியாசமான ஒரு சப்ஜெக்ட், கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய ரெவரன்ஸ். நீ தாவீது ராஜாவாக இருக்கலாம், எருசலேமுக்கு ராஜாவாக இருக்கலாம், 1000 லட்சம் ஜனங்களுக்கு ராஜாவாக இருக்கலாம். கர்த்தருக்கு முன்பாக நாம் சாதாரண மனிதன் என்பதை தாவீது புரிந்து கொண்டான். நெக்ஸ்ட் டைம் வராரு தாவீது, சணல் நூலை தரித்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாக ஆடல் பாடி நடனம் ஆடினார். தேவஜனமே நாம் விழித்துக் கொள்வோம். நம்முடைய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி. அவர் ராஜாதி ராஜா, ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ராஜாக்களை தள்ளுகிறவர், ராஜாக்களை அவர் உருவாக்குகிறவர். ஆடு மேய்க்கிறவனையும் ராஜாவாய் மாற்ற முடியும், ராஜாவாய் இருக்கிறவனையும் மாடு பில்தினுவதைப் போல பில்தின வைக்க முடியும். யாரை வைச்சாரு? நேபுகாத் நேசார் பெருமை அடைந்த போது 7 வருஷம் மாடு பில்தினுவது போல புல்லை தின்னு கொண்டிருந்தார். வெளியின் பனியில நனைஞ்சு கொண்டிருந்தார். புத்தி தெரியுது, ஐயோ நான் கர்த்தருக்கு முன்பாக நான் இப்படிப்பட்ட காட்சி செய்தேன். மனம் திரும்பினார், மறுபடியும் ராஜாவை மாற்றினார். ராஜாவை ஏற்படுத்த முடியும், ராஜாவை ஆடு மாடு மேய்க்கவும் வைக்க தெரியும், ஆடு மாட ஆக்கவும் தெரியும். கர்த்தர் உங்களை உயர்த்தவும் தெரியும், கர்த்தருக்கு தாழ்த்தவும் தெரியும். கர்த்தர் உங்களை அவர் கண்மலையின் மீது வைக்க தெரியும். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காம இருந்தா கர்த்தர் உங்களை இருக்கிற இடத்துலேயே வச்சுட்டே இருப்பாரு. நீங்க சரியாகிற வரைக்கும் அங்கே தான் இருப்பீங்க. உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களாம் எங்கேயோ போயிட்டு இருப்பாங்க. ஆனா நான் 20 வருஷமா சர்ச்சுக்கு போறேன், 15 வருஷமா சர்ச்சுக்கு போறேன். கர்த்தருக்கு அது முக்கியம் இல்லை. ஆர் யூ ஒபேயிங் மீ? உன்னை ஹம்பிள் பண்றியா? கர்த்தருடைய வார்த்தை கீழ்படுறீங்களா? அதுதான் கர்த்தர் பார்ப்பாரு. பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இன்றைக்கு ஒரு சத்தியத்தை கற்றுக்கொண்டோம். உம்முடைய பிரசனத்திற்கு முன்பாக நாங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளையா இருக்கலாம், ஆனாலும் உம்முடைய மகிமைக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம். We humble ourselves, Lord. We humble ourselves. We humble ourselves. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. எங்களை மன்னியும். உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருக்கிறோம், மன்னியும். உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கல, மன்னியும். உமக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை கொடுக்கல, மன்னியும். உம்முடைய ஊழியத்தை குறித்து நாங்கள் தவறாய் பேசியிருக்கிறோம், மன்னியும். ஊழியக்காரரை குறித்து தவறாய் பேசியிருக்கிறோம், மன்னியும். ஜெபியுங்க, அறிக்கை பண்ணுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரரை குறித்து தவறாய் பேசக்கூடாது ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. இவருக்கு பின்னாடி நான் போய் பேசிட்டேன், என்னை மன்னியும். இன்னொருத்தருடைய பேச்சை கேட்டு இவரை நான் பேசிட்டேன், மன்னியும். உம்முடைய அபிஷேகம் இவர் மீது இருக்கிறதே, உம்முடைய ஊழியக்காரர் மீது இருக்கிறதே, மன்னியும் ஆண்டவரே. மன்னிப்பு கேளுங்க கர்த்தருடைய சமூகத்தில். மீகால் துணிகரமாக தாவீதை பார்த்து சொல்கிறாங்க, கர்த்தருக்கு முன்பாக நீ எப்படி கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சாதாரண சணல் தரித்து நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறையே. தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் தானே உயர்த்தினார். மீகாலுக்கு குழந்தை பிறக்கவே இல்லை சாகிற வரைக்கும். தேவஜனமே, தாவீது உணர்ந்து கொண்டார். எதனால் கர்த்தர் ஊசாவை அடித்தார் உணர்ந்து கொண்டார். ஆனால் மீகால் உணர்ந்து கொள்ளவே இல்லை. சாகும் வரைக்கும் மீகாலுக்கு ஒரு பெரிய சாபம் இருந்தது. கற்பத்தை திறக்கவும் தெரியும் கர்த்தருக்கு, கற்பத்தை அடைக்கவும் தெரியும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவருக்கு பிரியமான செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் வருகிறது, உங்கள் கற்பத்தை கர்த்தர் திறக்கிறார். உங்கள் கற்பத்தை கர்த்தர் திறக்கிறார். உங்கள் வீட்டிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருகிறது. உங்கள் வீட்டிலே கர்த்தருடைய பிரசன்னம் வந்த போது ஆசீர்வாதம் தேடி வர ஆரம்பிக்கும். நீங்க தேடி போக மாட்டீங்க, ஆசீர்வாதம் தேடி வரும். ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீர். நீர் பயபக்திக்குரியவர்.
மகா பெரிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். பணிந்து குனிந்து முழங்கால் படுகிறோம். உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு உமக்கு சித்தமானால் கிருபை செய்யுங்கப்பா. ஆகிலும் என் சித்தம் அல்ல, உம் சித்தம் ஆண்டவரே. ரே கபௌஷி கந்தலமாந்தியாந்தோரோஷே. ஆண்டவரே, நீர் அதற்கான மனிதர்களை எழுப்புவீராக. லார்ட், ரைஸ் தோஸ் பீப்புள். உமக்கு சித்தமான ஆண்டவரே, தாவீதை போல உமக்கு முன்பாக எப்பொழுதும் பணிந்து உமக்கு முன்பாக தாழ்மையா இருக்க உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்குடன் பேசினதுக்காக நன்றி அப்பா. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன். பரமண்டலத்தில் நல்ல பிதாவே, உன்னை நாமம் பரிசுத்தப்படுவதாக, உன் ராஜ்யம் வருவதாக, உன் சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். நாங்கள் சோதனைக்கு உட்படப்படாதபடிக்கு தீமை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you. God bless you. Have a blessed day. Hallelujah. Ma seke parotosh. Lehidina mahantorosh. God bless you. தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். God has spoken to you. சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். அவர் உங்களை காண்கிறார். Hallelujah. அவர் உங்களோடு இருக்கிறார். தீங்கு உங்களை அணுகாது. கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் தாழ்மைப்படுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். God bless you. Masika lebarahantorosh. El prakel paradash. Thank you, Jesus. Masi feledesh. God bless you. Sister Batmavadi, Sister Rahini Chudi, God bless you. Sister Marian Samuel, God bless you. Sister Malliga, God bless you. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். Sister Bhavani, God bless you. Sister Sumadi, Sister Shainika Chabikren, God will lead her. God bless you. Sister Jerlyn, God bless you. கர்த்தருடைய ஆசீர்வாதம்